சார், ராஜஸ்தான் அரசு வந்துட்டு காலையில பள்ளி மாணவர்கள் அனைவருமே வந்துட்டு செய்தித்தாள் படிப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நீ வந்து இப்போ ஒரு எத்தனை மாசம் ஆகுது நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்ந்து? 7 மாசம். 7 மாசம். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கியா? படிப்பனே. இங்க இந்த வடையில இல்ல ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்கும். அதனால நியூஸ் பேப்பர் படிப்பேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பிடிக்கும். சரி, நீ ஸ்கூல் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்கும். உன் கூட படித்த மாணவர்கள் எத்தனை பேர் செய்தித்தாள் படிப்பார்கள்? அவங்க பெற்றோர் எத்தனை பேர் செய்தித்தாள் படிப்பார்கள்? இந்த பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறேன் 4 விஷயங்கள் எப்படின்னா, சின்ன வயசுல நான் படிச்சது தான். நம்ம பிஜேபி அரசை கடுமையாக விமர்சனம் செய்கிறோம். அவர்கள் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை விதைக்கிறார்கள்லாம் சொல்றோம். மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள்னு சொல்றோம். இந்த பள்ளி மாணவர்கள் கட்டாயம் செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை முதலில் பிறப்பித்தது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அரசு. அதை பின்பற்றி ராஜஸ்தான் மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கட்டாயம் எப்படி பண்றாங்கன்றதை நீ பார்க்கணும். காலை பிரேயர் மீட்டிங் இருக்கும்ல, எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் பிரேயர் மீட்டிங். அந்த பிரேயர் மீட்டிங்ல ஒரு ஆங்கில செய்தித்தாள், ஒரு இந்தி செய்தித்தாள். இதை அந்த பிரேயர் மீட்டிங்ல ஒவ்வொரு நாளும் ஒரு 2 பசங்க படிக்கணும். ஒருத்தன் ஹிந்தி படிக்கணும், ஒருத்தன் இங்கிலீஷ் படிக்கணும். அதை படிக்கக்கூடிய பசங்க 2 பேர் படிக்கிறாங்களா, அவங்க அரை மணி நேரம் முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துடணும். அதான் ஆசிரியரோட மேற்பார்வையில் அவங்க படிச்சு ஆசிரியர் மார்க் பண்ணி இது இன்னைக்கு முக்கியமான நியூஸ், இது இன்னைக்கு முக்கியமான நியூஸ், இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க பிரேயர்ல படிக்கணும். பிரேயர்ல இந்த 3 மதங்களுக்கும் வாழ்த்து பாடல்கள் பாடுறாங்களப்பா, அதோட சேர்த்து இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறத கட்டாயமாக்குறாங்க. இது என்னன்னா, 100 பசங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு 40 பசங்களுக்கு நியூஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவன் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட, அப்பா ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நான் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு போனேன், வீட்டுல பேப்பர் வாங்கி போடு அப்படின்னும். இது ஒரு நல்ல கல்ச்சர். அந்த நான் 40ன்றது குறைவா சொல்றேன். 80 மாணவர்கள் 100ல் 80 மாணவர்கள் கூட செய்தித்தாள் படிப்பதில் ஆர்வம் செலுத்தலாம். அப்படி செய்தித்தாள் படிப்பதில் ஆர்வம் செலுத்தி மாணவர்கள் இளவயதிலேயே அந்த ஹேபிட்டை பழக்கிக்கிட்டாங்கன்னா இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸா அவங்க உருவாவாங்க இல்லையா?